ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 29 டிசம்பர் 2025 திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம், மார்கழி மாதம், 14ஆம் நாள். திதி நவமி, காலை 10:12 மணி வரை. பிறகு தசமி. நட்சத்திரம் ரேவதி, காலை 7:40 மணி வரை. பிறகு அஸ்வினி. யோகம் பரீகம், காலை 7:36 மணி வரை. பிறகு சிவம். கரணம் கௌலவம், காலை 10:12 மணி வரை. பிறகு சைதுலை, மாலை 9:06 மணி வரை. பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நாளாக அமையும். வாரத்தின் முதல் நாளே உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். அலுவலகத்தில் நிலுவையிலிருந்த பணிகளை விரைவாக முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் வெளியூரிலிருந்து கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மதுரை வீரன். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த பழைய கடன்கள் இன்று கைக்கு வந்து சேரும். வீட்டில் சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காஞ்சி காமாட்சி. அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு குடும்பத்திலும் வெளியிலும் மதிப்பு கூடும். சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை தரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது உகந்த நாள். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் விரும்புபவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து அளவலாவ வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பதால் முகத்தில் பொலிவு கூடும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். தாயாரின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. எனவே இன்றும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. தேவையற்ற விவாதங்கள் மன உளைச்சலை தரலாம். வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உத்தமம். பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று அமைதி காப்பது பல சங்கடங்களை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் சிமெண்ட் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் சாதனைகள் பெருமை தேடித்தரும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த செய்திகள் வரலாம். தந்தையின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் நாளாகும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்குச் சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் செவ்வாய் பகவான். அதிர்ஷ்ட நிறம் இரத்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். நீண்ட நாள் நோய்கள் குணமாகும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்க புதிய வழிகள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்கள் வீட்டிற்கு வருகை தருவார்கள். சுவையான உணவை உண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழல் நிலவும். ஆனால் ரகசியங்களை காப்பது நல்லது. பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். பழைய வாகனத்தை பழுது பார்க்கும் செலவுகள் ஏற்படலாம். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7.
மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். தடைபட்டிருந்த சுப காரிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அனுமன். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று எதிர்ப்புகள் அடங்கும் நாளாகும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட புதிய வழிகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். தாய்வழி உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். கடினமான வேலைகளையும் சவாலாக ஏற்று முடித்து காட்டுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்கள் கற்பனை வளம் சிறக்கும் நாளாகும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நிதானமான லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவள வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.